இன்றைக்கி ரொம்ப சூப்பரான இட்லி தோசை சாதம் கூட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டேஸ்ட்டான தக்காளி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது இட்லி தோசை கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதோட 4 தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. வெயிட் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இட்லி தோசை சாதம் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்.